போன எபிசோடில் ரெகுலர் ப்ரீடாக்ஸ் 401k பற்றி விளக்கமாக பார்த்தோம். இந்த எபிசோடில் ராத் 401kனா என்ன, அது ப்ரீடாக்ஸ் 401kயை விட பெட்டரா அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ராத் 401kங்கிறது 401kயோட இன்னொரு ஃப்ளேவர். ரெகுலர் ப்ரீடாக்ஸ் 401kல டேக்ஸ் கட்டாமல் கண்ட்ரிபியூட் பண்ணுவோம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வெளியே எடுக்கும்போது தான் ரெகுலர் இன்கம் மாதிரி டேக்ஸ் கட்டுவோம். இப்படி டேக்ஸ் கட்டாமல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால தான் இதை ப்ரீடாக்ஸ் 401k அப்படின்னு சொல்கிறோம். ராத் 401k இதுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். அது போஸ்ட் டேக்ஸ். அப்படின்னா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுற பணத்துக்கு டேக்ஸ் கட்டணும். ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வெளியே எடுக்கும்போது அது டேக்ஸ் ஃப்ரீ. ஒரு நயா பைசா, ஒரு நயா சென்ட் நாம் டேக்ஸ் கட்ட வேண்டாம். இதுதான் ரெகுலர் ப்ரீடாக்ஸ் 401kக்கும் ராத் 401kக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். மற்றபடி ரெண்டு பிளானும் ஒன்று தான். என்னது, ராத் வித்ட்ராவலுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம்னா சொன்னீங்க? இது சூப்பராக இருக்க. அப்போ கண்ணு மூடிட்டு இதில் கான்ட்ரிபியூட் பண்ணிடலாமே. நாட் ஸோ ஃபாஸ்ட். ப்ரீடாக்ஸ் அக்கௌண்ட்டையும் போஸ்ட் டேக்ஸ் அக்கௌண்ட்டையும் கம்பேர் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கம்பேரிசன் இல்லை. கரெக்டாக ஃபேராக கம்பேர் பண்ண நாம் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பண்ணி தான் கம்பேர் பண்ண முடியும். வழக்கம் போல் அதுக்கும் ஒரு சாம்பிள் கால்குலேஷனை பார்ப்போம். நம்ம 401k எபிசோடில் பார்த்தோமே, அதே எடுத்துக்காட்டை இங்கே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இன்கம் $120,000. ஃபெடரல் மார்ஜினல் டேக்ஸ் ரேட் 22%. இலினாய் ஸ்டேட் டேக்ஸ் 5%. 401k growth rate 8%. ரெகுலர் ப்ரீடாக்ஸ் 401k பேலன்ஸ் 25 வருஷம் முடிவில் 1.61 மில்லியன் ஆகியிருக்கும். இப்போ இந்த ராத் 401kல டேக்ஸை கட்டிட்டு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அந்த $5,535 டேக்ஸ் சேவிங்ஸ் இங்கே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெகுலர் ப்ரீடாக்ஸில் $20,500 கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக $14,965 தான் ராத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ராத்லேயும் ரெகுலர் 401k மாதிரி 20,500 வரை நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஆனால் இங்கே ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் பண்ணணும்னா நம்ம கையில் இருந்து மொத்தமாக எவ்வளோ காசு போடுறோம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணினா தான் கரெக்டாக கம்பேரிசன் இருக்கும். ஸோ ப்ரீடாக்ஸ் ரெகுலர் 401kல நம்ம கையில் இருந்து $20,500 போச்சுன்னா மொத்தமும் 401k அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். ஆனால் ராத் 401kல $20,500 கையில் இருந்து போட்டால் 27% டேக்ஸாக கட்டணும். அதாவது $5,535 டேக்ஸாக கட்டணும். மிச்சம் $14,965 தான் ராத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதோட வளர்ச்சி 25 வருஷத்தில் 1.18 மில்லியன். அதாவது நம்ம ரெகுலர் ப்ரீடாக்ஸ் 401kல உள்ள பேலன்ஸ் 1.61 மில்லியனில் டேக்ஸ் சேவிங்ஸ்னால் வந்த வளர்ச்சி அந்த $437,000 எடுத்துட்டோம்னா அதுதான் இந்த 1.18 மில்லியன். கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியாக வரும். இப்போ இந்த ரெகுலர் ப்ரீடாக்ஸ் பேலன்ஸ் 1.61 மில்லியனையும் இந்த ராத் டேக்ஸ் ஃப்ரீ பேலன்ஸ் 1.18 மில்லியனையும் நாம் எப்படி கம்பேர் பண்ணலாம்? ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வருஷா வருஷம் இந்த ரெண்டு அக்கௌண்ட்லேயும் இருந்து ஒரே குறிப்பிட்ட அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுனா எத்தனை வருஷம் இந்த அக்கௌண்ட்ஸ் நீடிக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணலாமா? கண்டிப்பாக. இப்போ ரெகுலர் ப்ரீடாக்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து வருஷத்துக்கு $150,000 வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த $150,000க்கு நாம் கட்ட வேண்டிய டேக்ஸ் என்ன? மேரிட் ஃபைலிங் ஜாயிண்ட்லியில் நமக்கு கிடைக்கிற டேக்ஸ் டிடக்ஷன் $25,900. அதுபோக மிச்ச பணத்துக்கு நாம் டேக்ஸ் கட்டணும். 20,000க்கு 10%, 63,000க்கு 12%, மிச்ச 40,000க்கு 22%. மொத்தம் $18,542 ஃபெடரல் டேக்ஸ், 5% ஸ்டேட் டேக்ஸ் $6,205. மொத்த டேக்ஸ் $24,747. அப்போ $150,000ல் $24,747 போக நம்ம கைக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $125,000 வருது. இந்த $125,000 ஒவ்வொரு வருஷமும் நாம் வித்ட்ரா பண்ணுறோம். மிச்ச பணம் அதே 8% ரேட்டில் வளருது. இப்படி பண்ணுனா நம்ம பேலன்ஸ் 25 வருஷம் வரைக்கும் நீடிக்கும். இப்போ இதே $150,000 நம்ம ராத் அக்கௌண்ட்டில் இருந்து வித்ட்ரா பண்ணலாம். ரிமெம்பர், இங்கே நம்ம பேலன்ஸ் 1.18 மில்லியன் தான் இருக்குது. இருங்க, ராத்தில் தான் நமக்கு டேக்ஸே இல்லையே. அப்போ இங்கே எப்படி 150,000 நாம் யூஸ் பண்ணலாம்? ப்ரீடாக்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம கைக்கு எவ்வளோ பணம் வந்திருக்குமோ அதைத்தானே இங்கேயும் யூஸ் பண்ணணும்.
கரெக்டாக சொன்னீங்க, கணக்கை கவனிக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணேன். ஸோ ப்ரீடாக்ஸ் 401க்கையில் நம்ம கைக்கு வந்த அதே $125,000 இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேட்டில் வித்ட்ரா பண்ணுனா இந்த அக்கௌண்ட் 18 வருஷம் வரைக்கும் நீடிக்கும். அப்போ எது பெட்டர்? 25 வருஷம் நீடிக்கிற ரெகுலர் ப்ரீடாக்ஸ் 401k ராத்தை விட பெட்டர். இருங்க, ஒருவேளை ராத் 401kல நான் வருஷத்துக்கு 20,500 கான்ட்ரிபியூட் பண்ணி மேக்ஸ் அவுட் பண்ணனா அப்போ என்ன ஆகும்? அப்போ அதோட பேலன்ஸ் 25 வருஷம் முடிவில் ரெகுலர் 401kல இருந்த அதே 1.61 மில்லியனுக்கு வந்திருக்கும். ஆனால் இதை பண்ணுறதுக்கு 27% டேக்ஸ் கட்டணுமே, $5,535. அதை காம்பன்சேட் பண்ண ப்ரீடாக்ஸ் சினேரியோவில் நாம் ஒன்று பண்ணலாம். ஒரு ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டில் இந்த எக்ஸ்ட்ரா $5,535 இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் இதே 8% ரிட்டர்ன் வர்ற மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்பேரிசன் பேலன்ஸ் ஆகிடுச்சு, ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த புது சீனியரியோவில் 25 வருஷத்துக்கு அப்புறம் ரெகுலர் ப்ரீடாக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ராத் அக்கௌண்ட் ரெண்டுலேயுமே பேலன்ஸ் $1.61 மில்லியன். ஆனால் ப்ரீடாக்ஸ் சீனியரியோவில் $437,000 ப்ரோக்கரேஜ்லேயும் இருக்குது. இப்போ நம்ம வருஷ தேவைக்கு $175,000 வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ப்ரீடாக்ஸ் 401kல டேக்ஸ் 31,000 போக நம்ம கைக்கு வர வித்ட்ராவல் $143,000. இது 17 வருஷம் வரை நீடிக்கும். இந்த $143,000 வித்ட்ராவில் ராத் பேலன்ஸில் பண்ணுனா அது 30 வருஷம் வரும். ஆஹா, பார்த்தீங்களா, இங்கே கிளியராக ராத் ஜெயிச்சிடுச்சு. பொறுமை பாஸ், நம்ம ப்ரீடாக்ஸ் சினேரியோவில் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குதே, அதை மறந்துட்டிங்களா? ப்ரோக்கரேஜ் பேலன்ஸ் $437,000 நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் 17 வருஷம் 8% வளர்ச்சியில் தொடர்ந்து வளர்ந்துட்டே வருது. முதல் 17 வருஷம் நம்ம ப்ரீடாக்ஸில் இருந்து வித்ட்ரா பண்ணுறோம். ஒன்ஸ் அந்த பணம் காலியான பிறகு ப்ரோக்கரேஜ் பேலன்ஸில் இருந்து வித்ட்ரா பண்ணுறோம். அதாவது 18வது வருஷத்தில் இருந்து அந்த $143,000 தேவையை ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டில் இருந்து வித்ட்ரா பண்ணுறோம். ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டுக்கு லாங் டேர்ம் டேக்ஸ் 15%. அந்த வருஷம் நமக்கு வேற எந்த வருமானமும் இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு $83,350க்கு 0% டேக்ஸ். என்னது, $83,000க்கு 0% டேக்ஸா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். நம்ம இன்கம் ஜஸ்ட் கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு $83,000க்கு டேக்ஸ் கிடையாது. மிச்ச பணத்துக்கு 15% டேக்ஸ். ஸோ நம்ம தேவை $143,000க்கு டேக்ஸோடு சேர்த்து வருஷத்துக்கு $154,000 நாம் வித்ட்ரா பண்ணுறோம். இதை நாம் ஒவ்வொரு வருஷமும் பண்ணும்போது இந்த ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்னும் 25 வருஷத்துக்கு நீடிக்கும். ஸோ மொத்தமாக ப்ரீடாக்ஸ் சினேரியோவில் அந்த பேலன்ஸ் 44 வருஷத்துக்கு வந்திருக்கும். அது ராத்தோட 30 வருஷத்தோட கண்டிப்பாக பெட்டர். ஸோ இந்த சினேரியோக்கும் ப்ரீடாக்ஸ் தான் பெட்டராக வருது. உங்கள் சிச்சுவேஷனை நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. 99% மக்களுக்கு ப்ரீடாக்ஸ் தான் பெட்டர் ஆப்ஷனாக வரும். ஜென்ரலாக ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் என்னென்னா, 10% டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக ராத்தை சூஸ் பண்ணிக்கணும். 12%லேருந்து 22% வர உள்ள டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்க ப்ரீடாக்ஸில் 50%, ராத்தில் 50% அப்படின்னு போட்டுக்கலாம். 22%க்கு மேலே உள்ள டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரீடாக்ஸில் தான் போடணும். ஏன்னா ஹையர் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரீடாக்ஸ் 401k அதிகப்படியான சேவிங்ஸ் கொடுக்கும். சேயிங் தட் சில எக்ஸப்ஷனல் மக்களுக்கு ராத் பெட்டர் ஆப்ஷனாக வரலாம். இப்போ நீங்கள் உங்கள் ப்ரீடாக்ஸ் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 2 மில்லியனுக்கு மேலே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 2 மில்லியனுக்கு மேலே சேர்க்குற அமௌண்ட் ராத்தில் இருந்தால் பெட்டர். ஏன்னா நம்ம கோல் வித்ட்ரா பண்ணும்போது 22 டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வித்ட்ரா பண்ணணும். அதுக்கு மேலே இருக்கிற நம்ம தேவையை ராத் அக்கௌண்ட்டில் இருந்து டேக்ஸ் ஃப்ரீயாக வித்ட்ரா பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அடுத்து இப்போ நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் சில சோர்ஸ்லேருந்து இன்கம் எதிர்பார்க்குறீங்க. அந்த இன்கமையும் இந்த ப்ரீடாக்ஸ் வித்ட்ராவலோட சேர்க்கும்போது நீங்கள் ஹையர் டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்கு புஷ் பண்ணப்படலாம். அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களும் ராத்தை கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் ராத்திலிருந்து எடுக்கிற பணம் டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நம்மளால் எவ்வளோ பணம் வேணால் வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய யாட் கப்பல் வாங்கணும், அதுக்கு பல மில்லியன் தேவைப்படும், நான் உடனே வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற தேவை இருக்கிறவங்க அவங்களும் ராத்தை கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு ஷியூராக தெரியலை அப்படின்னா ஆல்வேஸ் கோ வித் ப்ரீடாக்ஸ் 401k. அதுதான் டிஃபால்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கணும். அடுத்த எபிசோடில்
ஆஃப்டர் டேக்ஸ் 401kனா என்ன, 401kல நாம் என்ன மாதிரியான ஃபண்ட்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.